ப்ரொடெஸ்டுக்கும் ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இன்னைக்கு டெல்லியில நடக்கிற ப்ரொடெஸ்டுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்கிற நீங்க எல்லாரும் டெல்லியில ஏன் ப்ரொடெஸ்ட் நடக்குது, யாருக்கு எதிராக ப்ரொடெஸ்ட் நடக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நீங்க நல்லவங்க. ஜனநாயகன் பட ரிலீஸுக்கும் அங்க நடக்கிற ப்ரொடெஸ்டுக்கும் என்ன சம்பந்தம்? இப்போது சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கும் ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது, ஒரு பக்கம் டெல்லியில் மாணவர்கள் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று போராட்டம் நடத்தி வராங்க. அதே நேரத்தில் தமிழக முதலமைச்சர் சிஎம் ஜோசப் விஜய் நடித்ததாக கூறப்படும் ஜனநாயகன் திரைப்படத்தை பல இடங்களில் மக்கள் திருவிழா போல கொண்டாடி வரும் காட்சிகள் சமூக வலைதளங்களால் வைரலாகி வருது. இந்த இரண்டு சம்பவங்களையும் இணைத்து டிஎம்கே ஆதரவாளர்கள் மற்றும் சில அரசியல் கட்சியினர் பல்வேறு விமர்சனங்களை முன்வச்சு வராங்க. அவர்களின் கேள்வி என்னவென்றால், டெல்லியில் மாணவர்கள் நீட் தேர்வுக்காக போராடி கொண்டிருக்கும் போது திரைப்பட கொண்டாட்டங்களில் கவனம் செலுத்துறீங்க, இதுதான் அவங்க மாற்றம் என்ற கேள்விகளை எழுப்பி வராங்க. இதற்கு பதிலடியாக டிவிக்கு ஆதரவாளர்கள் மற்றும் பல சமூக வலைதள பிரபலங்களும் வீடியோக்களை வெளியிட்டு தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வராங்க. அவர்கள் கூறுவது என்னவென்றால், எல்லாவற்றிற்கும் போராட்டம் என்று பேசுகிறீர்கள், ஆனால் முதலில் உங்கள் ஆட்சியில் என்ன செய்தீர்கள் என்பதை மக்களிடம் சொல்லுங்கள். நீங்கள் தேர்வை ரத்து செய்வோம் என்று வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தது யார்? அந்த வாக்குறுதி என்ன ஆனது என்று கேள்வி எழுப்பி வராங்க. மேலும் தேர்தலுக்கு முன்பு சில மாதங்களிலேயே நீட்டை ரத்து செய்வோம் என்று கூறினீர்கள், ஆனால் பல ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்தபோது அது நடைமுறைக்கு வரவில்லை. இப்போது மீண்டும் அதே விஷயத்துக்காக போராட்டம் நடத்துவது எப்படி நியாயமாகும் என்று விமர்சனம் எழுந்து வருது. அதோடு புதிய ஆட்சி பொறுப்பேற்று சில மாதங்களே ஆன நிலையில் உடனடியாக அவர்களிடம் பதில் கேட்குறீங்க. ஆனால் நீண்ட காலம் ஆட்சியில் இருந்தவர்களிடம் அதே அளவுக்கு ஏன் கேள்வி கேட்கவில்லை? மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாததற்கு யார் பொறுப்பு என்ற வகையில் கேள்விகளும் சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருது. இதே நேரத்தில் பலரும் ஒரு முக்கியமான கருத்தையும் முன்வச்சு வராங்க. நீட் தேர்வால் மாணவர்கள் சந்திக்கும் சிரமங்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஆனால் அரசியல் கட்சிகள் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுவதற்கு பதிலாக மாணவர்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்க என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என்பதை தான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்றும் பலர் கருத்துக்கள் தெரிவித்து வராங்க. மேலும் சில பதிவுகளில் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றல்தானே போராட்டம், அல்லது ஜனநாயகன் திரைப்படத்தை எதிர்த்து போராட்டமா, எதற்காக இந்த போராட்டம் என்பது மக்களுக்கே புரியவில்லை என்ற கருத்துக்களும் வைரலாக பகிரப்பட்டு வருது. என் வாழ்க்கையில இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்த்தது இல்லை. என்ன விஷயம்னு சொன்னா, நார்த்ல இருக்கக்கூடிய எல்லாருமே எஜுகேஷனுக்காக போராடிட்டு இருக்காங்க. சவுத்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுமே ஜனநாயகன் படத்துக்காக போராடிட்டு இருக்காங்க. ஏன்னா ஜனநாயகன் படம் லீக் ஆகும்போது நடத்தின போராட்டத்தை கூட ஜனநாயகம் இங்க பாதிக்கப்படக்கூடிய வகையில நீட் தேர்வினுடைய வினாத்தாள் கசிவு ஏற்பட்டதுக்காக போராடலன்னு சொன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய புத்தி எதை நோக்கி மாறி போயிருச்சு அப்படின்னு தெரியல. எலச்சி மாறிச்சு. ஒரு திரைப்படம் வருது அப்படிங்கிறதுக்காக மொத்தமா மறந்துட்டு போய் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா இதுவெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஜனநாயகன் படம் எடுத்தது மட்டும் தான் உன் கண்ணுக்கு தெரியுதா? இவ்வளவு நாளா உங்க ஆளுங்க படம் எடுத்தது அதெல்லாம் உன் கண்ணுக்கே தெரியாதா? 5 வருஷமா நீட் தேர்வை பத்தி பேசாம நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அப்ப போராட வேண்டியதானே? சினிமா இண்டஸ்ட்ரியும் ஒரு தொழில் தான்ப்பா. அந்த படத்துக்கு எத்தனை பேர் அவங்க உழைப்ப போட்டிருக்காங்க. உங்க அரசாங்கத்தை பயன்படுத்தி அந்த உழைப்பெல்லாம் முடக்கி வச்சிருந்தீங்களே, அது எவ்வளவு பெரிய அராஜகம். இப்பதான் அந்த தடையெல்லாம் முறியடிச்சிட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க. அத்தனை பேரோட வாழ்க்கை அதுல இருக்கு. ஒரு 4 வீடியோ உனக்கு காசு தரலாம், அதுக்கப்புறம் நீ பேசுவியா? அந்த சினிமா கலைஞர்கள்லாம் உழைச்சிட்டு அதுக்கான ஊதியம் கிடைக்கலன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நார்மலா இப்படி போன் எடுத்து பேசி ஒரு வீடியோ நல்லா ஈஸியா போஸ்ட் பண்ண முடியுது. ஒரு அவ்வளவு பெரிய நடிகரால அவர் நடிச்ச படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு முதலமைச்சராகி வர வேண்டியதா இருக்கு. இவ்வளோ பேசுறியே. உங்க சன் நெட்வொர்க், கலைஞர் நெட்வொர்க் எத்தனை டிவி வச்சிருக்காங்க? ஒரு 40-45 சேனல் வச்சிருப்பாங்களா? அதுல எல்லாம் சீரியல் ஓடாமலா இருக்கு, அதுல எல்லாம் சினிமா ஓடாமலா இருக்கு. ஒரு 6 காமெடி சேனல் வேற ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ அதெல்லாம் நீட் தேர்வு பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்களா? காமெடி போட்டு கை தட்டி சிரிக்கல? ஐயா, உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னிங்கிற. யோயோ, உன்னோட பிரச்சனை நீட் தேர்வை பத்தி பேசுறது இல்ல. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அதை மக்கள் பார்த்த கூடாது. அவரெல்லாம் உயிரை கொடுத்து நடிக்கிறாரு. படமே லீக் ஆனாலும் நாங்க பார்ப்போம். உங்களை மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தா ஒரு படமும் ஓடாது. நீங்க தான் சொந்தமா வச்சு படத்தை ஓட்டிக்கணும். 5 வருஷமா தூங்கிட்டு இருந்த தேஞ்சி ஜனநாயகத்தை பத்தி பேச வந்துருச்சு. ஆளுகளை மூஞ்சிகளை பாரு. சிஎம் ஏன் வந்து போராட்டத்தில் கலந்துக்கல? மினிஸ்டர்ஸ் ஏன் வந்து போராட்டத்தில் கலந்துக்கல? இங்கே தமிழ்நாட்டில் இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதாவது டெல்லியில போயிட்டு இருக்க பிரச்சனையை வச்சு தமிழ்நாட்டில் ஒரு போராட்டம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உங்களுக்குலாம் வந்து பார்க்கணும், இது என்னன்றதை கேட்கணுன்றது கூட உங்களுக்கு தோணல. நீங்களாம் வந்து பதவியில் உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு பக்கம் பேச்சு. இன்னொரு பக்கம் ஒரு தம்பி வந்து என்ன பண்றாருன்னா, இந்த போராட்டத்தில் போய் கலந்துக்கிறார், உட்கார்றாரு, பல மணி நேரம் உட்காந்துருக்காரு. ஆனால் அங்கே போயிட்டு இருக்க விஷயம் என்ன தெரியுமா? ஜனநாயகன் ரிலீஸ். ஜனநாயகன் ஏன் ரிலீஸ் ஆகுது, எதுக்கு இந்த படத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அவர்களை அவ்வளவு வந்து வன்மத்தோடு அங்க வந்து நீங்க பேசிக்கிட்டு அவரை பத்தி வந்து விமர்சிச்சுக்கிட்டே இருக்கீங்க. சோ இதுக்கு ஒரு வந்து போராட்டத்தை கையில எடுத்து இப்படி பண்றீங்கன்னா அதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஒன்னு சொல்லட்டுமா? நீங்க நீட்டுக்காக உண்மையாவே நீங்க போராடினீங்கன்னா சூப்பர்னு சொல்லிருக்கலாம். ஆனா நீங்க நீட்டுக்கு போராடாம நீட்டுன்ற டாபிக்கை வச்சு ஜனநாயகம் வரக்கூடாது போராடுறீங்கல்ல, இதுக்கு பேர் என்ன தெரியுமா? அதை நான் சொல்ல வேணாம், மக்களே சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஜனநாயகம் தான் பிரச்சனைனா ஜனநாயகம் வச்சு பேசுங்க. ஜனநாயகம் வரதுல எங்களுக்கு பிரச்சனை இருக்கு, நாங்க போராட்டம் பண்றோம்னு சொல்லி பண்ணி தான் பாருங்களேன். பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க. அதுக்கே நீட்டோட பேரை யூஸ் பண்றீங்க. இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பேன் நீட், அங்க டெல்லியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஃபேர் நீட் தான் வேணும். நீட் வேணும், இங்க நீட் வேண்டாம். திருப்பி சொல்றேன், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களோட ஸ்டாண்ட் நீட் வேண்டாம் அப்படிங்கிறது தான்.
இது தெரியாம நீங்க பாட்டு ஒரு பக்கம் போராட்டம் பண்ணினு அதையும் தாண்டி வந்து அங்க ஜனநாயகன் பத்தி பேசிக்கிட்டு ஜனநாயகன் வரக்கூடாதுன்னு பேசிட்டு இருக்கீங்கன்னா நீங்க ஃபேக்கான பீப்புள் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஆனா இதை தாண்டி உண்மையா நீட்காக இங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்க தமிழ்நாட்டில் போராட்டம் பண்ணிட்டு இருக்க மாணவர்களையும் இளைஞர்களையும் வந்து நான் எதுவும் சொல்லல. அவங்களுடைய போராட்டத்துக்கு நான் தலைவணங்குகிறேன். ஆனா இந்த ஃபேக்கா ஒரு விஷயம் பண்றீங்க தெரியுமா, அதுதான் இன்னைக்கு தளபதி இவ்வளவு தூரம் இருந்து நின்று இருக்கு. சாதாரண தளபதி விஜய் அப்படின்னு போட வேண்டிய பேரை சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள், அதாவது ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஜோசப் விஜய் அப்படின்னு போட வச்சிருக்கீங்கல்ல. நீங்க எவ்வளவு நெகட்டிவா பண்ணாலும் அதை நாங்க பாசிட்டிவா மாத்துவோம். பண்ணுங்க, உங்களால எவ்வளவு முடியுதோ பண்ணுங்க. அரசியலுக்கும் ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இன்னைக்கு டெல்லியில நடக்கிற ப்ரொடெஸ்டுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்கிற நீங்க எல்லாரும் டெல்லியில ஏன் ப்ரொடெஸ்ட் நடக்குது, யாருக்கு எதிராக ப்ரொடெஸ்ட் நடக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நீங்க நல்லவங்க. ஜனநாயகன் பட ரிலீஸுக்கும் அங்க நடக்கிற ப்ரொடெஸ்டுக்கும் என்ன சம்பந்தம்? ஜனநாயகன் மூவி நேத்து எடுத்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற மூவி கிடையாது. 2 வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்து பல பேரோட வலி வேதனைகளை தாண்டி ஜூலை 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு கோர்ட்ல உத்தரவிட்டு ரிலீஸ் ஆக போற படம். டெல்லியில ஒரு போராட்டமே நடக்குது, இங்க எல்லாரும் ஜனநாயகன் படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, டெல்லியில போராட்டம் நடக்குது, இதுக்காக குரல் கொடுக்கிற நீங்க எல்லாரும் உண்ணாவிரத போராட்டம் எடுங்க. ஏன் யாருமே உண்ணாவிரதம் எடுக்க மாட்டேங்கிறீங்க? எல்லாருமே ஜாலியா சிக்கன் மட்டன் மீன் எல்லாமே வயிறு நிறைய சாப்பிட்டு வந்து தானே ரீல்ஸ் போடுறீங்க. இதையும் ஜனநாயகன் படத்தோட எதுக்கு நீங்க கனெக்ட் பண்ணணும்? தியேட்டர்ல என்ன மூவி வந்தாலும் குடும்பத்தோட போய் பாக்குறோம், வீட்டுல சண்டே குடும்பத்தோட உட்கார்ந்து படம் பாக்குறோம். ஆனா தளபதி விஜய் படம்னா மட்டும் உங்க எல்லாருக்கும் இலக்க நாட்டமா இருக்கு இல்ல? ஒரு கதை எழுதுறதுல இருந்து வெயில் மழை உடல் நலம்னு பார்க்காம தன்னோட மொத்த உழைப்பையும் அந்த படத்துக்காக போட்டு ரிலீஸ் டேட் வர வெயிட் பண்ணி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ரசிகர்களோட வரவேற்பை பார்த்து நிம்மதி அடையறானே ஒரு கலைஞன். அந்த கலைஞனோட வலியும் வேதனையும் இங்க இருக்க யாருக்குமே புரிய போறது இல்ல. டெல்லி இஷ்யூக்கு நாங்க யாரும் சப்போர்ட் பண்ணாம கிடையாது. ஆனா ஜனநாயகம் படம் 23rd ரிலீஸ் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட். எங்க விஜய் அண்ணாவை இதுக்கப்புறம் ஸ்கிரீன்ல பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு ரசிகனோட பெயினுக்கு பின்னாடி இருக்க ஒரு ஹாப்பினஸ் தான் இந்த ஜனநாயகன் மூவி. நாங்க எல்லாரும் குடும்பத்தோட போய் ஜனநாயகன் மூவியை கொண்டாடதான் போறோம். 23 ஜனநாயகன் ரிலீஸ் நம்ம முதல்ல அந்த படம் ஆல்ரெடி லீக் ஆயிடுச்சு. ஆனாலும் அவரோட டை ஹார்ட் ஃபேனுங்க எனக்கு டைரக்டா சொல்றாங்க, பார்க்கல நாங்க தியேட்டர்ல தான் பார்ப்போம் அப்படின்றாங்க. எனக்கு அது கேட்டதுமே ஆட்டம் ஆடிட்டு, அதாவது பாக்குறானுங்க யாரு இந்த அம்மா அப்பா சம்பாதிச்சு வச்சு தின்னுங்கிறாங்களே வீட்டுல, அவனுங்க தான் ஓப்பன் பண்ணி நோண்டி பாக்குறாங்க தவிர்த்து உண்மையான ஒரு ரசிகன் அவன் இன்னும் வெயிட் பண்றான் என்னைக்கு தியேட்டர்ல வரும் படம்ன்றது. நீங்க இன்னும் எவ்வளவுதான் ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணி ஜனநாயகன் மூவிக்கும் டெல்லியில நடக்கிற ப்ரொடெஸ்டுக்கும் லிங்க் பண்ணாலும் 23rd தியேட்டர்ல பறக்க போற தீய யாருனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. வந்துச்சா? ஓகே, யார் வந்தாச்சு? கதறல் கூட்டம். ஓகே, எஃப்டிஎஃப்எஸ் மூவிக்கு டிக்கெட் கிடைக்கல, ஜனநாயகன் ரிலீஸ் தீபாவளி மாதிரி கொண்டாடுறாங்க, கட் அவுட் வைக்கிறாங்க, பேனர் வைக்கிறாங்க, பூ தூவி பாலாபிஷேகம் பண்ணி பெரிய லெவலில் கொண்டாடுறாங்க. கேட்டாக்கா லாஸ்ட் மூவி அதனால செலிப்ரேட் பண்றாங்க. ஆனா டெல்லியில அவங்க அவ்வளோ பெரிய போராட்டம் வெடிச்சுக்கிட்டு இருக்கு, எல்லாம் அங்க வந்து ரத்த கலவரையா இருக்காங்க. இங்க வந்துட்டு ஜனநாயகன் படத்தை வந்து பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு கேட்கறவங்களுக்கு நான் சொல்ற ஒரே ஆன்சர், அப்படிதான் பார்ப்போம். 7 மாசம் முடக்கி வச்சுங்கள, அப்படிதான் பார்ப்போம். என்டர்டைன்மெண்ட் வேற, போராட்டம் வேற பார்ப்போம். 5 வருஷம் நீட் தேர்வுக்காக ஏன் இந்த போராட்டம் நடக்கல, அப்படிதான் பார்ப்போம். எங்க சிஎம் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, அவர் நெக்ஸ்ட் மூவ் கரெக்டா எடுப்பாருங்க. கண்டிப்பா ஜனநாயகன் மூவி பார்ப்போம். அப்புறம் இன்னொன்று சொல்ல மாட்டேன், டைட்டில் கார்டு அப்புறம் சென்சார் சர்டிபிகேட் அதை பார்க்கறதுக்காகவே தியேட்டருக்கு போய் வெறித்தனமா பார்ப்போம். நம்மள நாட்டோட திடீர் போராளிஸ் ஓகே, நேற்று வரைக்கும் வந்துட்டு மெஸ்ஸி, லெஸ்ஸி, ரொனால்டோ, லக்ஷ்மி அம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு கூவிக்கிட்டு ஒடேசே அப்படின்னு எல்லாத்துக்கும் கூவிட்டு இருந்த திடீர் போராளிஸ்க்காக தான் இந்த வீடியோ. அங்கே நடக்கிற ப்ரொட்டஸ்ட்டுக்கும் ஜனநாயகன் மூவி ரிலீஸ்க்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இப்போ நீங்கள் விஜயை ப்ளேம் பண்ணி இருக்கிறதுனால அதுக்கும் நீங்கள் ப்ரொட்டஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? உங்களுக்கு அந்த ப்ரொட்டஸ்ட்க்கு நிஜமாவே உங்களால் ஏதாவது சப்போர்ட் பண்ண முடியல, நீங்கள் ஏதாவது பண்ணணும், அந்த ப்ரொட்டஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதோட பற்றி இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள், அவேர்னஸ் ஷேர் பண்ணுங்கள், அதை பற்றி பேசுங்க. உங்களுக்குலாம் வந்து இந்த நீட் எக்ஸாம் வந்து ஃபேராக நடக்கணும், இந்த நீட் எக்ஸாமுக்கு ப்ரொட்டஸ்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் மேலெலாம் அக்கறை கிடையாது. உங்களுக்கெல்லாம் தளபதியை பிடிக்காது, நம்ம சீஃப் மினிஸ்டரை பிடிக்காது. யாரும் அங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, டெல்லியில் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து கஷ்டப்படுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து எல்லாரும் ஜனநாயகன். நான் ஒன்றே ஒன்று மட்டும் கேட்குறேன், இந்த 3 hours மூவியில் அப்படி என்ன மாறப்போகுது, அப்படி என்ன நடக்க போகுது? இந்த படம் பார்க்கறதுனாலையோ நாங்கள் நீட் எக்ஸாமுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு அர்த்தம் கிடையாது, நீட் எக்ஸாமுக்கு ப்ரொட்டஸ்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதிரானவங்களும் அர்த்தம் கிடையாது. ஆல்ரைட், எவ்வளோ பேரோட கஷ்டம், எவ்வளோ பேரோட கண்ணீர் அந்த படத்தில் அடங்கியிருக்கு. ஃபைனலாக அது ரிலீஸ் ஆக போகுது, அது ஒரு நல்ல மூமெண்ட்டு தானே. அதை வந்து எதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ப்ரொட்டஸ்ட்டில் வந்து கம்பேர் பண்ணி
எனக்கு புரியல. இந்த மூவி ரிலீஸ் ஆகிறதுனால அந்த ப்ரொட்டஸ்ட்ல எதுவும் மாற போகிறதும் இல்லை, ப்ரொட்டஸ்ட்ல அவங்க வச்ச எதுவுமே மாற போகிறது இல்லை. நத்திங் இஸ் கோயிங் டு சேஞ்ச். ஜனநாயகன் மூவி வந்து எந்த விதத்தில் அந்த ப்ரொட்டஸ்ட் அஃபெக்ட் பண்ண போகிறது கிடையாது. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எதுக்கு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்களோ கண்டிப்பாக அதுக்கு நடக்கும். நீங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. அதை விட்டுட்டு ஜனநாயகன் 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 ஸ்டாப் பிளேமிங். அவர் பேசுகிறத கேளுங்களேன். ஐயோ, இதை எங்க கொண்டு சொல்ல? இப்படி ஒரு அமைச்சரவைக்கு உண்டாயா உலகத்துல? தலையில தான் அடிக்கும் ஒரு முதலமைச்சர் படத்துக்கு. சார், எங்கள் மினிஸ்டர்ஸ், எங்கள் எம்எல்ஏ எல்லாருமே கட்சிக்கு வரத்துக்கு பிஃபோர் தீவிர ரசிகர் ஆஃப் விஜய் சார். ஓகேங்களா? அண்ட் நிறைய பேர் தீவிர ரசிகராக இருந்தவங்கள விஜய் சார் வந்து வேலிடேட் பண்ணி கட்சியில் நிற்க வச்சு மக்கள் எங்களால் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்கோம். ஓகேங்களா? முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்க எம்எல்ஏவும் சரி இல்லை மினிஸ்டர்ஸும் சரி ஃபீல்டு ஒர்க்கில் இறங்கி வேலை பண்ணதை நாங்கள் பார்த்தது இல்லை. ஆனால் இப்போ இருக்க மினிஸ்டர்ஸ், இப்போ இருக்க எம்எல்ஏ சும்மா போய் ஆஃபீஸில் உட்காராமல் இல்லை வீட்டில் உட்காராமல் ஃபீல்டு ஒர்க் பண்ணி மக்களுக்கு என்ன தேவை, என்ன தேவையில்லை, என்ன குறை இருக்குன்னு ஒவ்வொருத்தவங்களும் பார்த்து பண்ணுறாங்க. இது முக்கியமான யாருக்காகனா விஜய் சாருன்ற ஒரே ஒரு மனுஷனுக்காக. ஏன்னா அவரோட நம்பிக்கையை வந்து கெடுக்கக்கூடாதுன்றதுக்காக எல்லா எம்எல்ஏவும் எல்லா மினிஸ்டர்ஸும் வேலை பண்ணுறாங்க. மற்ற கட்சி மாதிரி இல்லை. ஸோ ஃபன்னியாகவே இருக்கட்டுமே, லீவ் கேட்டது ஃபன்னியாகவே இருக்கட்டுமே. மனுஷங்கன்றது முதல்ல அவங்களுக்கு ஆசை பாசம் விருப்பம் எல்லாமே இருக்கும். மினிஸ்டர்ஸ் ஒன்றும் ட்ரிப்பு டூருக்குன்னு போலையே சார். ஒரு படம், ஒரு ரசிகராக லாஸ்ட் மூவி ஆஃப் விஜய் சார் அதை வந்து கொண்டாடணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. என்ன மக்களே, என்னோடய கருத்து என்னன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடியே பொட்டு மாமி, நீலாம் திருந்த மாட்டல. எவ்வளோதான் உன்னை கழுவி கழுவி எல்லாரும் ஊத்தினாலும் அதை வாங்கி மடக்கு மடக்கு மடக்குன்னு குடிச்சிட்டு வெக்கமே இல்லாமல் பேசிட்டு இருக்க பாரு. இல்லை, உனக்கு எங்க வலிக்குது, இல்லை எங்க எரியுது? யாராவது பச்சை மிளகாவை கிள்ளி வச்சுட்டாங்களா என்ன? எங்க தளபதியோட படம் வந்தாலே நாங்கள் திருவிழா மாதிரி தான் கொண்டாடுவோம். இது தளபதியோட கடைசி படம், சொல்லவா வேணும்? திருவிழா மாதிரி தாண்டி கொண்டாடுவோம். எங்கள் சாமிடி அது. தளபதி மேலே இருக்கிற அன்பையும் பாசத்தையும் எப்படி வேணாலும், நீ சொன்ன பத்தியா, வேல் குத்துவோம், நெருப்பு மிதிப்போம், என்ன வேணாலும் பண்ணுவோம். உனக்கு எங்கே வலிக்குது? நீ எல்லாம் பேசலாமா எச்சத்தனமா? உங்கள் அண்ணனுக்காக இது வரைக்கும் நீங்களும் என்னம்மா பண்ணியிருக்கீங்க? இல்லை திருநிதி காசை வாங்கி தம்பிகளுக்கும் தங்கச்சிகளுக்கும் உங்கள் அண்ணன் என்ன பண்ணியிருக்காரு? ஏதாவது சொல்லு பார்ப்போம். என் ஐடி ஏமா பிளாக் பண்ணி வச்சிருக்க? குஷி படத்துல மும்தாஜ் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் இருக்கு உங்க நிலைமை. கொத்தடிமை கூட்டமும் ஆம குஞ்சு கூட்டமும் வயிற்றுச்சல்லையும் வயிற்று கிடப்புலையும் எப்பா பாவமா இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு ஜனநாயகன் ரிலீஸ் மூஞ்சி எங்க கொண்டு போய் வச்சுக்கிறது தெரியாம சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த படம் வரவிடாம பண்றதுக்கு இவங்க எல்லாருக்குமே பங்கு இருக்கு. இன்னைக்கு என்னடா பண்றது அப்படின்னு உட்காந்துருக்கானுங்க. படம் ரிலீஸ், சாமானிய மக்கள், நான் சொல்றது விஜய் ஃபேன்ஸ் இல்ல, விஜய்க்கு ஓட்டு போட்டவங்களை தாண்டியும் இந்த விஷயத்த அவ்வளவு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்ன பண்றதே தெரியல. எல்லாரும் மூஞ்சியும் பாத்தீங்கன்னா சாணி தட்டின மாதிரி இருக்கு. நீங்க மூஞ்சி இவங்க பேசினா கருத்தரப்பண்ண பண்ணி மாதிரி கத்திக்கிட்டு கிடக்குறாங்க கடந்து. ஐயோ ஐயோன்னு சொல்லி பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேணா இல்ல சார்பா ஜெலுசல் ஆளுக்கு கொஞ்சம் வாங்கித்தான் குடிங்க, அப்படியும் வயிற்றுச்சல் அடங்காது எனக்கு தெரியும். பிபி டேப்லெட் சுகர் டேப்லெட்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்கடா, போயிடாதீங்க சரியா? ஒரு வீடியோ போடுறேன், ரொம்ப சாதாரணப்பட்ட மக்கள் வந்து கொண்டாடுறாங்க. அதுக்கு இந்த என்டிகே எருமைகள் இருக்குல்ல, என்டிகே எருமைகள், அந்த எருமைகள் என்ன பேசிருக்குன்னு மட்டும் பாருங்க.
இந்த நாட்டுல இந்த முளமாரிகளை தவிர யாரும் நல்லா இருக்கக்கூடாது, இந்த முடிச்சவங்களை தவிர யாரும் சந்தோஷமா இருக்கக்கூடாது. ஒரு கோமாளி கூட்டம் இருக்குல்ல, நான் சொல்றது 2 கட்சியிலுமே ஒன்னாவது ஆட்சிக்கு வந்து இவ்வளவு அலப்பறை பண்ணி ஒரு பக்கம் அடங்கி உட்கார்ந்து இருக்குன்னா, இன்னொன்னு எதுலயுமே வரல. அது 2 கட்டம், எல்லாத்தையுமே 2 கட்டம். அரசியலா சினிமாவானா மத்தவங்களுக்கு எல்லாம் வேற ஒரு கேட்டகரி. ஆனா அண்ணன் 2யுமே பண்ணுவாரு. அவருடைய கால் வச்சா 2லயுமே தான் வைப்பாரு. சொயின்னு போறது சரியா? அது அரசியல வைப்பேன், சினிமால வைப்பேன். ஆனா மத்தவங்களை கூத்தாடி நான் பேசுவேன். அரசியலே நான் ஜெயிக்க மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். ஆனா நான் என்ன அரசியல்வாதின்னு சொல்லிப்பேன். வந்த 2 வருஷத்துலயே ஒருத்தன் ஜெயிச்சிட்டானா அது மேல வைத்தறிச்சலையும் வன்மத்தையும் கக்குவேன். எதுக்கு தாண்டா நீங்க இந்த ஈன பொழப்பு பொழைச்சிட்டு இருக்கீங்க? ஆனா எங்களுக்கு ஒரே ஹாப்பியா இருக்கு. நாங்க இன்னைக்கு முழுக்க ஜாலியா இருப்போம், இந்த வாரம் முழுக்க ஜாலியா இருப்போம், இந்த மாசம் முழுக்க ஜாலியா இருப்போம். சிபிஐ ப்ரொடெஸ்ட் நீங்க கையில புடிச்சுக்கிட்டு கண்ணுங்க, எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல. அது ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பண்ற ப்ரொடெஸ்டா இருந்தா நாங்களும் துணை நிற்போம். விஜய் மக்களே, இப்ப நான் ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். அதுல நம்மளோட டிஎம்கேவோட கொத்தடிமை, அதாவது அக்மார் கொத்தடிமை புதுசா ஒரு வீடியோ, ஒரு அறிவுத்தனமான வீடியோ ஒண்ணு போட்டிருக்காரு. அவரோட அறிவு கொஞ்சம் பாருங்களேன். நான் கூட என்ன மாற்றம் மொழி பார்த்தேன், என்ன மாற்றமா? வடக்குல இருக்கிறவங்க எல்லாம் எஜுகேஷனுக்காக போராடிட்டு இருக்காங்க, தமிழ்நாடு சினிமாவுக்காக கொண்டாடிட்டு இருக்கு. பீட்டர் மாதிரி ஆளா இருக்கல, இந்த கொத்தடிமை வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்காது போல. இந்த கொத்தடிமை என்ன சொல்லுதுன்னா, வடநாட்டு நண்பர்கள் எல்லாருமே ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இங்க தமிழ்நாடு மக்கள் சும்மா உட்கார்ந்துட்டு ஜனநாயக படத்தை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. என்னடா மாற்றம்? ஐயோ, எங்களுக்கு தெரியாதா சார் உங்களோட மாற்றம்? அட கொத்தடிமையே, டெல்லியில நடக்கிற ப்ரொடெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபேர் நீட்டுக்காக நடக்குது. இங்க நம்மளோட தமிழ்நாட்டோட கோரிக்கை ஒண்ணுதான், அது என்னன்னா பேன் நீட். அந்த அறிவே உனக்கு இல்ல. அப்புறம் என்ன சொன்ன, தமிழ்நாட்டுல எதுவும் பண்ணவே இல்லையா? போயிட்டு சென்னைக்குள்ள வந்து பாரு, எவ்வளவு இடத்துல எவ்வளவு பேரு பேன் நீட் அப்படின்ற ஒரு போராட்டத்தை பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன சொன்ன, இதுதான் உங்களோட மாற்றம் அப்படின்னு கேக்குற. உங்க மாற்றத்தை தான் நாங்க கடந்த 5 வருஷமா பார்த்தோமே. நீட்டை நீக்கிடுறோம் சொல்லிட்டு வாயிலேயே வடை சுட்டுட்டு இருந்தீங்களே, மறந்துட்டீங்களா? அத அட்லீஸ்ட் கடந்த கான்பரன்ஸ்ல எங்க விஜயன்னா இந்த தமிழ்நாட்டுக்காக பேன் நீட் அப்படின்ற ஒரு விஷயத்த எந்த சிஎம்மே சொல்லாத ஒரு விஷயத்த நம்ம விஜயன்னா சொல்லியிருக்காரு அந்த கான்பரன்ஸ் மீட்ல டைரக்டா பிஎம் மோடி கிட்ட. அட கொத்தடிமையே, அப்புறம் முக்கியமா இன்னொரு விஷயம் சொல்றேன். அந்தந்த ஸ்டேட்டோட பிரச்சனைய அந்தந்த சிஎம்ஓ அண்ட் அந்த நாட்டோட பிஎம்ஓ பாத்துப்பாங்க. நீ கொஞ்சம் அவங்களோடது ஃபேர் நீட், நம்மளோடது பேன் நீட்டுங்க. ஏதாவது சொல்லிட போற மக்களே. இப்போ அதனால நீ என்ன சொல்ல வர, யாரும் ஜனநாயகன் படத்துக்கு போக கூடாது அப்படியா? ஏன் நீங்க போன வாரம் FIFA மேட்ச் எல்லாம் பாக்கலையா? அதுக்கு போன வாரம் ஒரு புது படம் ரிலீஸ் ஆயிருக்குமே, அப்ப எதுவும் பாக்கலையா? இந்த போராட்டம் ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு. ஏன் இப்போ திடீர்னு வந்து முளைச்சு இப்ப பேசிட்டு இருக்கடா கொத்தடிமையே? திடீர்னு இந்த கொத்தடிமைகளுக்கு எங்க இருந்துதான் மான ரோஷம் எல்லாம் வந்துருதோ, அதுதான் நமக்கு இல்லவே இல்லையே கொத்தடிமைகளா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப என்ன, நாங்க ஜனநாயகன் படத்துக்கு சிஎம் சார் அண்ட் அவங்களோட எம்எல்ஏ மினிஸ்டர் இவங்க எல்லாரும் ஒரு பெரிய பஸ் வேன் எல்லாம் செட் பண்ணி மக்கள் எல்லாத்தையும் தூக்கி உள்ள போட்டுட்டு நீங்க வந்து படத்தை பார்த்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஆணை ஏதாவது போட்டிருக்காங்களே என்ன? அதான் நீங்க போன ஆட்சியில பண்ணீங்களே, உங்களோட அந்த பையன் ஒருத்தர் அந்த இன்மநிதி இருக்கான்ல, அவர் ஒரு ப்ரொடக்ஷன் ஒண்ணு பண்ணி ஒரு படம் ஒண்ணு எடுத்தாங்களே, இட்லி கடை. அந்த கடைக்கு எல்லாரும் எப்படி போனீங்க தியேட்டருக்கு? உங்க ஐயா மா சுப்பிரமணியம் என்ன பண்ணாரு? பஸ்ஸை வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் ஈவென்ட்ஸ் எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு அந்த படத்தை வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போய் பார்க்க வச்சுங்க. அந்த மாதிரியா சார் நாங்க பண்ணிட்டோம். அப்புறம் என்ன சொன்ன, படிச்சிருந்தா தானே அதெல்லாம் உனக்கு புரியும்னு சொல்லிட்டு அந்த ஒரு தனி நபரை தாக்குற. நீ படிச்சிருக்கியா நிஜமாவே? மூளையோட தான் பேசுறியா நிஜமாவே? ஏதாவது சொல்லிட போறேன். ஏன் படிச்சவங்க தான் இதெல்லாம் பேசணுமா என்ன? படிக்காதவங்க எல்லாம் பேசக்கூடாதா? படிச்சவங்க தான் படம் பார்க்கணுமா என்ன? படிக்காதவங்க எல்லாம் படம் பார்க்க கூடாதா? அந்த ப்ரொடெஸ்ட்ல படிச்சவங்க எத்தனை பேர், படிக்காதவங்க எத்தனை பேர் உனக்கு தெரியுமா என்ன? நீ கொஞ்சம் சாத்திட்டு இருப்பா. இந்த மாதிரி கொத்தடிமைகளோட அவதூறுகள் தூக்கி போட்டு யாரெல்லாம் பாக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ ப்ளீஸ் போய் பாருங்க. போய் பாக்குறது ரொம்ப சேஃபா பாருங்க. கண்டிப்பா கூட்டத்துல கருப்பாடா இந்த கும்பல் சுத்துவானுங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை உனக்கு கிளப்பி விட பாப்பாங்க. சோ அதனால எல்லாரும் கேர்ஃபுல்லா படம் பாருங்க. அண்ட் உங்களை சுத்தி இருக்க எல்லாருக்குமே சேஃப்டி இருக்கான்றதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிட்டு இருங்க. அண்ட் சேர்ஸ் தூக்கி போடுறது ஆர்வத்துல ஏதாவது பண்றது மட்டும் பண்ணிடாதீங்க. ப்ளீஸ் சேஃபா என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரும் தட்டி விடுங்க. ரைட்டா? இப்ப 2 வீடியோ உங்ககிட்ட காட்ட போற மக்களே, இந்த 2 வீடியோ பாருங்க. இது என்ன வீடியோனா, டெல்லியில வந்துட்டு நீட்டுக்காக ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க பாருங்க, அதே மாதிரி தமிழ்நாட்டிலயும் பண்றாங்க பல இடத்துல. ஆனா நீட்டுக்காக ப்ரொடெஸ்ட் பண்ற மாதிரி எனக்கு தோணல இந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது. விஜய் அண்ணன் மேல வன்மத்தை கக்கணும், அதுக்காக தான் இந்த மாதிரி ப்ரொடெஸ்ட் எல்லாம் நடத்துறாங்க. அந்த ப்ரொடெஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு நீட்டுக்காக எதுவுமே பேசுறது இல்ல, ஃபுல்லா விஜய் அண்ணனோட டாபிக்கை எடுத்து வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜனநாயகன் பாட்டை வந்துட்டு பாடுறதா இருக்கட்டும், ஜனநாயகன் படத்தை பத்தி பேசுறதா இருக்கட்டும். மேடா இதெல்லாம் பார்க்கும்போது நீட்டுக்காக பண்ற மாதிரி தெரியல மக்களே. இவனுங்க வந்துட்டு ஜனநாயகன் படம் ஏன் இப்ப வெளியாகுது, அதை வந்துட்டு பேன் பண்ணுங்க. பேசாம நீங்க வந்துட்டு நீட்டை அந்த போர்டை தூக்கி போட்டுட்டு ஜனநாயகனை பேன் பண்ணுங்க அப்படின்னு ஒரு போட்டை வாங்கி போட்டுருங்களேன், ஒன்னும் ஈஸியா இருக்கும். இந்த வீடியோ பாருங்க மக்களே, உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோ பாருங்களேன். என்னையா இது? பாருங்க பாருங்க, இது ஒரு வீடியோ. அடுத்த வீடியோ பாருங்க. வேறுபட்டுலாம்
வெவ்வேறு வேறு ஏற்பட்டுலாம் இதில் நம்ம ஜெயிக்கணும், ப்ரூவ் பண்ணியே ஆகணும். ஜெயிச்சு எல்லாமே கொண்டாடணும். ஓகேண்ணா, வேற ஏதோ ஒரு கொண்டாட்டம் தான் இருக்கானா, இதை நம்ம கட்டி ஆகணும். கடைசி வரைக்கும் நிற்போம், ஜெயிப்போம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. பாத்தீங்களா, பல இடத்துல இதுதான் நடக்குது மக்களே. அங்க வந்துட்டு நீட்டுக்காக எதுவுமே பேசுறது இல்ல, எல்லாமே விஜய் அண்ணன் டாபிக் எடுத்து வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க, வன்மத்தை கக்குறாங்க. பாத்துக்கோங்க எவ்வளவு வன்மமா இருக்காங்க பாருங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் வருது, தளபதி அண்ணன் ஃபேன்ஸ் எல்லாரும் தான் கொண்டாடி தான் ஆவாங்க. அது ஏன் உங்களுக்கு வந்துட்டு எரியுதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த ப்ரொடெஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு டெல்லியில பல நாளா நடந்துகிட்டு இருக்கு மக்களே. அப்பெல்லாம் வாய் மூட்டிட்டு இருந்தாங்க. இப்ப ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுது, அதுக்காக எவ்வளவு வன்மத்தை கக்குறாங்க பாருங்க. பாத்துக்கங்க, பல பேர் காமெண்ட் போடுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, விஜய் அண்ணன் ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து ஜனநாயகன் படத்தை பத்தி பேசுறீங்க, ரீல்ஸ் போடுறீங்க, அது மட்டும் போறீங்க, இது பத்தி பேச மாட்டீங்க. நீங்க காமெண்ட் போடுறீங்க, நான் உங்களை கேட்கறேன், நீங்களே இறங்கி அந்த ப்ரொடெஸ்ட்க்கு போலாம்ல, ஏன் போக மாட்டீங்க? ஏன் உங்களால முடியலையா? எனக்கு புரியலையா? நீங்க அடுத்தவங்களை மட்டும் சொல்றீங்க, ஆனா நீங்க பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு நியாயம், மத்தவங்களுக்கு ஒரு நியாயமா? எனக்கு புரியல மக்களே. FIFA வந்துச்சு, FIFA வந்துட்டு இவங்க எல்லாரும் கொண்டாடினாங்க, பார்த்தாங்க. அடுத்தது ஒடிசி படம் வந்துச்சு, அதையும் பார்த்தாங்க, கொண்டாடினாங்க. அது மட்டும் உங்களால முடியுமா? ஆனா நாங்க மட்டும் ஜனநாயகன் படத்தை கொண்டாடுனா உங்களுக்கு எங்க விரியுது? எனக்கு அதுதான் புரியல மக்களே. நிறைய அந்த சோசியல் மீடியா வீடியோ போடுறவங்க என்ன பண்றாங்க, ஜனநாயகன் படத்தை மின்னுக்கு போட்டுறாங்க, அப்புறம் வந்து இதை பத்தி பேசுறாங்க. ஏன்னா வியூஸுக்காக பண்றீங்களா? உங்களுக்கு ஒரு நியாயம், மத்தவங்களுக்கு ஒரு நியாயமா? நீங்க மட்டும் படத்தை பார்க்கலாம், FIFA பார்க்கலாம், நாங்க மட்டும் ஜனநாயக படத்தை பார்க்க கூடாது, செலிப்ரேட் பண்ணக்கூடாதுன்னா என்ன நியாயம்? எனக்கு புரியலையே. இப்ப இந்தியாவில வந்துட்டு வேற வேற ஸ்டேட்ல வந்துட்டு பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கும் விஜய் அண்ணா தான் காரணம். விஜய் அண்ணா ஏன் வாய் திறக்கல? மத்த ஸ்டேட்ல இருக்க CM எல்லாம் வந்துட்டு வாய் திறக்க மாட்டாங்க, ஆனா விஜய் அண்ணா வந்து வாய் திறந்துடணும். என்ன இது? எனக்கு புரியல மக்கள். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கடுப்பாகுது. அவரு நல்லது பண்றதுக்கு வந்தாரு மக்களுக்காக, ஆனா எதுவுமே பண்ண விட மாட்டாங்க. அவதூறு பரப்பிக்கிட்டே இருக்காங்க இந்த கொத்தடிமைங்க. இவனுங்க பெரிய ஒழுங்கு மாதிரி பேசுறாங்க. இவனுங்க வந்துட்டு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு என்ன சொன்னாங்க, நான் வந்துட்டு நீட்டெல்லாம் ஒழிச்சிருவோம், கிழிச்சிருவோம், பேன் பண்ணிடுவோம். 5 வருஷம் என்ன பண்ணுவீங்க? நான் அந்த வீடியோ காட்டுறேன் பாருங்க, இந்த வீடியோ பாருங்க. தெரியும், இப்பவும் நாங்க சொல்றோம், 7 மாசத்துல கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும், தலைவர் அறிவிச்சிட்டாங்க. அதுக்கு வந்து என்ன ரகசியம்? ஒரு ரகசியம் கிடையாதுங்க. பாத்தீங்களா, எல்லாமே பொய் பித்தலாட்டம், எல்லாம் பித்தலாட்டம் பண்ணி நாங்க வந்து உத்தம மாதிரி வந்துட்டு பேசுறீங்க பாருங்க. உங்களுக்கு கூச்சமா இல்ல? இவனுங்க தான் மக்களை அவதூறு பரப்பிக்கிட்டே இருக்காங்க. எல்லா இடத்துலயும் அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கடைசி படம் ரொம்ப நாள் கழிச்சு வருது, கண்டிப்பா விஜய் ஃபேன்ஸ் செலிப்ரேட் தான் பண்ணுவாங்க. அதை நீங்க வந்து தடுக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அது உங்களால பண்ண முடியாதனால இந்த மாதிரி அவதூறு பரப்பணும். இந்த மாதிரி பொட்டாச இடத்துல எல்லாம் இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. நீங்க வந்துட்டு நீட்டுக்காக பேசுறீங்கன்னா நீட்டுக்காக மட்டும் நீங்க பேசணும். ஆனா அதெல்லாம் இல்ல, நாங்க வந்துட்டு விஜய் அண்ணனையும் நாங்க வந்து வன்மமா தான் பேசுவோம் அப்படின்னு பேசுறாங்க பாருங்க. எவ்வளவு கேவலமா இருக்காங்க இது தெரியுதா? வன்மம் ஃபுல்லா வன்மம். பண்ணுங்க, மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க, மக்களுக்கு தெரியும் விஜய் அண்ணன் யாருன்னு. அதனாலதான் நீங்க எவ்வளவு அவதூறு பரப்பினாலும் நீங்க தோத்து போனீங்க. உங்களை தான் சொல்றேன், DMK கொத்தடிப்பீங்களா? உங்களை தான் சொல்றேன், பரப்புங்க, உங்களால முடிஞ்சதா பரப்புங்க, பரப்பிக்கிட்டே இருங்க. ஆனா நாங்க வந்துட்டு போய்கிட்டே தான் இருக்கோம். இன்னைக்கு விஜய் அண்ணன் படம் வரப்போகுது, வேற மாதிரி நான் வந்துட்டு வெயிட் பண்ற மக்களே. கண்டிப்பா நம்ம வேற லெவல்ல விஜய் அண்ணனை செலிப்ரேட் பண்ணலாம். லாஸ்ட் டைம் இதை நம்ம விடக்கூடாது, தேட்டர்ல மட்டும்தான் எல்லாரும் போய் பார்க்கணும். இதனால நம்மள வந்துட்டு என்டர்டைன்மெண்ட் பண்ணாரு நம்ம அண்ணன். கடைசியா அவரோட படம் நம்ம பார்க்க போறோம் தேட்டர்ல, வேற மாதிரி நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். எதையும் நம்ம வந்து மைண்ட்ல வச்சுக்க கூடாது. இவனுங்க பைத்தியம் வந்துட்டு கதறிக்கிட்டு தான் இருப்பானுங்க. அவனுனால கதற மட்டும் தான் முடியும், வேற எதுவும் பண்ண முடியாது. மக்களுக்காக நல்லது பண்ற விஜய் அண்ணன் வந்தாரு, அதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அவ்வளவுதான் மக்களே, நான் இந்த வீடியோ முடிச்சு. இந்த விவாதம் தற்போது Facebook, Instagram, YouTube போன்ற அனைத்து சமூக வலைதளங்களிலும் பரவலாக பேசப்பட்டு வருது. இதனால் இந்த விவகாரம் அரசியல் ரீதியாக மட்டுமல்லாமல் பொதுமக்கள் மத்தியிலும் பெரிய விவாதமாக மாறியுள்ளது. இந்த விவகாரம் குறித்து உங்கள் கருத்து என்ன? நீட் தேர்வுக்கு நிரந்தர தீர்வு என்னவாக இருக்க வேண்டும்? இந்த விவாதத்தில் யாருடைய கருத்து சரி என்று நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் இந்த மாதிரியான வைரல் அப்டேட்ஸுக்கு நம்ம என்டர்டைன்மெண்ட் கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.